ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ. பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக நாடுகளில் முருகன் கோயில்கள் என்ற தொகுப்பில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீலங்கா தொண்டைமன்னாறு ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயத்தில் கூடிக்கொண்டிருக்கும் வேலவனை நான் உங்களுக்கு அழைத்து செல்கிறேன். வணக்கம், முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். Welcome to all devotional viewers of Muruganadiyaargal YouTube channel. Today I am going to present world history of Murugan temple, Sri Lanka தொண்டைமன்னாறு ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம். ஈழ வளநாடு என சொல்லப்படும் ஸ்ரீலங்காவில் கண் காணப்படும் திருத்தலங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக செல்வ சன்னதி ஆலயம் விளங்குகிறது. இவ்வாலயம் தொண்டைமன்னாறு என்ற கிராமத்தில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இதன் தோற்றம், அமைப்பு, நடைமுறை என்பன தனித்தத்துவமானது. வரலாற்று சிறப்பும் மிக்க உள்ளது இந்த ஆலயம். உலகில் எவ்விடத்திலும் காணப்படாத தனித்தத்துவம் இங்கே காணப்படுவதென்றால் இதன் புதுமைக்கும் பொலிவிற்கும் தெய்வத்தின் திருவருள் தன்மைக்கும் அளவே கூற முடியாதது என்றுதான் கொள்ள வேண்டும். இங்கே குடிகொண்டுள்ள கந்தசுவாமியார் என்ற முருகன் திருவருளானது மிகுந்த பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கந்த பெருமானது கருணை வெள்ளம் மடை திறந்து பாய்கிறது. அவரை நாடி வரும் அடியவர்கள் பக்தி வெள்ளத்திலும் கருணை கடலும் மூழ்கி திருவருளிலும் திருவருள் பிரசாதத்தின் தினத்தேரும் பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள் என்பது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்றாக உள்ளது. இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பை பார்க்கும் ஒரு சிறிய பாடலை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வேலனுக்கு அரோகரா, ஆற்றங்கரை வேலனுக்கு அரோகரா. ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. காற்றில் வரும் நாதோடி அரகரோகரா, உந்தன் நாட்டில் வந்து காலனுக்கும் அரகரோகரா. காற்றில் வரும் நாதோடி அரகரோகரா, உந்தன் நாட்டில் வந்து காலனுக்கும் அரகரோகரா. கலைஞான தமிழானாய் கதிர்வேலவா, எங்கள் நிலையான அருளானாய் சண்முகநாதா. கலைஞான தமிழானாய் கதிர்வேலவா, எங்கள் நிலையான அருளானாய் சண்முகநாதா. ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. எங்கள் குறை போக்கும் சண்முகநாதா, எந்நிதியும் தந்திடுவாய் சந்நிதியேலா. எங்கள் குறை போக்கும் சண்முகநாதா, எந்நிதியும் தந்திடுவாய் சந்நிதியேலா. திருப்புகளாகி வரும் தீண்ட முதலா, குணமாறி வந்த வள்ளிமனாளா. திருப்புகளாகி வரும் தீண்டம முதலா, குணமாறி வந்த வள்ளிமனாளா. படை கொண்டு பகை வந்து கரமாடினாய், தடையாவும் போக்கு மங்கள் வரமாகினாய். தடையாவும் போக்கு மங்கள் வரமாகினாய். ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. இந்த
வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீலங்கா தொண்டை மன்னாறு செல்வசன்னதி ஆலயத்தின் சிறப்பு அம்சங்கள் பல உள்ளது. கந்த பெருமானது அருள் ஆட்சி நடைபெண் பெற்று கொண்டிருக்கும் இவ்வாலயத்திற்கு பக்தி மனம் கமழும் தெய்வீக வரலாறு உண்டு. கந்த புராணத்தில் திருச்செந்தூர் என்னும் பகுதியில் இருந்து கந்த பெருமான் வீரவாகு தேவரை மகேந்திரபுரிக்கு சூரனிடம் தூது அனுப்பினார். தூதுவனாக வீரவாகு தேவர் முதலாக வட இலங்கையின் வள்ளி நதிக்கரையில் உள்ள கல்லிடத்தில் காலடி வைத்தார் என்பது இவருடைய திருப்பாதம் பூமியின் கண் பதிந்த போது கல்லோடையாக காணப்படும் படத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இவ்வாறு வீரவாகு தேவர் பாதச்சுவடுகளை இன்றும் இந்த ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் பாதச்சுவடாக காட்சியளித்துக் கொண்டிருப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. வீரவாகு தேவர் பெருமானது கட்டளையின்படி மகேந்திரபுரிக்கு சூரனிடம் சென்று திரும்பி திருச்செந்தூர் செல்வதற்கு மீண்டும் இந்த நதிக்கரைக்கு வந்தார். வந்தபொழுது சந்தி காலம் ஆகிவிட்டதால் எனவே அவருக்கு கந்த பெருமானுக்குரிய சந்திகால பூஜை செய்ய வேண்டிய பணி மனதில் எழுந்துள்ள காரணத்தால் வள்ளி நதிக்கரையில் எம்பெருமானுக்குரிய சாந்தி பூஜையை செய்து வழிபட்டார் என்பது மிகவும் 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 முக்கியமான ஒன்றாகும். இவ்வாறு வீரவாகு தேவரால் சந்திக்கடன் செய்யப்பட்ட இடமாக உள்ளதால் சந்நிதியாக மருவி செல்வ சந்நிதி என்ற திருப்பெயரையும் பெற்றது. அன்று முதல் சகல செல்வம் அனைத்தையும் தனது திருவருளால் வழங்கும் கந்த பெருமான் வீட்டிற்கும் பதியாக தோன்றியது. இந்த செல்வ சன்னதி ஆலயத்தில் கோயில் கொண்ட கந்த பெருமான் யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா.